கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே போற வழியில சாப்பிட்டு போலான்னு ஹோட்டல தேடுனேன். எல்லா ஹோட்டலும் மூடியிருக்கு. அச்சச்சோ! சோறு கிடைக்குமா கிடைக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டல் திறந்தது. அப்படி இடியப்பம், கடலைக்கறிலாம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. கேரளா பக்கம்ல அதெல்லாம் கிடைக்காம இருந்தா எப்படி? அதனால செம்மையா அத ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பியாச்சு. போற வழியிலே அப்படியே வந்துட்டு பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பூக்கடையை தேடிட்டு இருக்கும்போது ஒரு கடையில வாங்கிட்டு வந்தாங்க. ஆக்சுவலா இது தாமரை இலையில இந்த பூவை ரேப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரேனா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு கொட்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. கல்யாண மண்டபத்துக்குள்ள போயாச்சு. கல்யாணமும் நடந்து முடிந்த பிறகு வந்துட்டு பந்தியில போயிட்டு உட்காந்துட்டு இதுதான் எங்க ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு. அந்த அரிசியில கொஞ்சம் குடுகுண்டா இருந்தாலும் சூப்பர் டேஸ்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அக்கா வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க கிளியெல்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அப்படி சும்மா ஒரு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாயந்தரம் வாக்கில் லார்ஜுக்கு வந்துட்டோம். லார்ஜில் விண்டோ வியூ சூப்பராக இருந்துச்சு. மழையெல்லாம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். பை கைஸ்.